எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வினை முன்வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இவ்வளவு குனிந்து கும்பிடு போடும் உங்களது கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயர் எதற்கு என்ற கேள்வியினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். பச்சை துண்டு போட்டுக்கொண்டு பச்சை துரோகம் செய்பவருக்கு மீண்டும் விவசாயிகள் கண்ணில் தென்படவில்லையா என்றும், கிராமப்புற ஏழை மக்களின் வயிற்றிலேயே அடிக்கும் திட்டம் குறித்து எதிர்க்கட்சியான அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்ன விவரம் கண்ணன்? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவருக்கு சில கேள்விகளை முன்வைத்துள்ளார். அதில் கிராமப்புற ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் நிதி பகிர்வு மாற்றம் குறித்து எதிர்க்கட்சி அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இதே போன்று அந்த 3 வேளாண் சட்டங்கள் மற்றும் CAA இவற்றில் அமித்ஷாவுக்கு ஆமாம் சாமி போட்டு ஆதரவு தரப்போகிறாரா திருவாளர் பழனிசாமி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் காந்தியடிகளின் பெயரை அகற்றிவிட்டு சொன்னால் வாய் சுலுக்கி கொள்ளும்படி இந்தியில் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்தி திணிப்பை எதிர்த்து வென்ற பேரறிஞர் அண்ணாவின் பெயரை கட்சியின் பெயரில் வைத்துக் கொண்டு இதை எதிர்க்க கூடவா தயக்கம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வியை எழுப்பியுள்ளார். மேலும் வறுமை ஒழித்த சாதனைக்கு தண்டனையாக தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டமே நின்று போகும் ஆபத்தை எதிர்நோக்கி உள்ளோம். இதற்கு எப்படி முட்டுக் கொடுக்க போகிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வளவு குனிந்து கும்பிடு போடும் உங்கள் கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் எதற்கு என்று நான் கேட்கவில்லை, தமிழ்நாடு மக்கள் கேட்கிறார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் அந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்றம் தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.